பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆலயஞானம் 63 தியான வாசல் நிகழ்ச்சிக்கு உள்ள நேயர்களுக்கு இன்றைக்கு ஒரு ஜியாரத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நான் கேரளா வந்திருந்த போது அங்கிருந்து கோழிக்கோடுக்கு என்னுடைய நண்பர்களோடு வந்தேன். அப்போது இங்கே மிக முக்கியமான ஒரு இறைநேசர் இங்கே அடங்க இருக்கிறார்கள். யமன்ல இருந்து வந்திருக்கிறார்கள். யமன் என்பது இங்கே கேரளா கடற்கரையிலிருந்து நேராக போனால் யமன் தான் வரும். அந்த பக்கம் யமன் இருக்கு, இந்த பக்கம் நம்ம கேரளாவுடைய துறைமுகங்கள் இருக்கிறது. இவர்கள் ஏறக்குறைய இவர்கள் பிறந்தது 1139 இவர் ஹிஜ்ரி 1139 இவங்களோட பேர் அஷேக் அஸ்ஸையத் முகமது ஜிப்ரி தங்கள் அவர்கள். இவர்கள் சிறு வயதிலேயே இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள். இவர்கள் கிட்டத்தட்ட 83 ஆண்டு காலம் இங்க இந்தியாவில் ஜீவிச்சிருக்கிறார்கள். மிக கராமத்துள்ள ஒரு அவுலியா. அதே நேரத்தில் எல்லா மக்களோடையும் நன்றாக பழகி இருக்கிறார்கள். இவர்களை பார்க்க மிக முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம திப்பு சுல்தான் அவர்கள் இவர்களை சந்தித்து அவர்களிடத்திலே ஆசையெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். அவர் அமர்ந்த இடமெல்லாம் உள்ள இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் காண்பிப்பேன். சரியா? எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க அங்க வருகை புரிந்த போது சாமுத்திரி வம்சத்தை சேர்ந்த மாணவ விக்ரம ராஜாங்கிறவங்க இங்க ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க. இவங்க வந்ததை கேள்விப்பட்டு அவங்கள நல்ல முறையில உபசரித்து அவர்களுக்கு இந்த இடத்துல அவர்கள் மசூதி கட்டுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் உள்ள தள்ளி போனா அங்க அவர்களுடைய வீடு, அவர்களுக்கு எல்லாமே இந்த ராஜா கொடுத்த இடம். அந்த இடத்துல தான் அவங்க கொட்டாரம் அமைச்சு அந்த கொட்டாரத்துல அவங்க ஃபேமிலி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க. இப்பவும் அது நமக்கு கண்ணுக்கு கிடைக்குது. அதை பாருங்க. இந்த இடத்துல அவங்களுடைய அந்த மக்பரா இருக்குது. உள்ள நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். இது அவர்களுடைய கொட்டாரம். அவங்க ஃபேமிலி இப்ப இருக்கிறாங்க, வம்ச வழியா இருக்காங்க. இது பழைய கட்டடக்கலையோட கட்டப்பட்டு இருக்குது. அந்த மாணவ விக்ரம ராஜாங்கிற அந்த அரசர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சாமுத்திரி ஃபேமிலி, அந்த மன்னருடைய ஃபேமிலி இன்றைக்கும் கோழிக்கோட்டில் இருக்காங்க. அது மிக முக்கியமானது என்பதை தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். சரியா? ஓகே. இப்ப பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ள போனா அவங்களோட ஃபேமிலி எல்லாமே அடக்கப்பட்டிருக்காங்க. அதான் முக்கியமானது. இப்ப பாத்தீங்கன்னா இங்கதான் நம்ம செய்யது அஷேக் செய்யது முகமது ஜிப்ரி தங்கள் அவங்க அடங்கியிருக்காங்க. இந்த பெரிய மக்பரா தான் அவங்க. அதுக்கு அடுத்தலாம் இருக்கிறதெல்லாம் அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவர்கள். பாருங்க, அந்த பெரிய மக்பரா ஜிப்ரி தங்களுடையது. அடுத்து கிட்ட இருக்கிறதுலாம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அதே போன்று இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பலகை இருக்கிறது அல்லவா, இதுல தான் திப்பு சுல்தான் மன்னர் திப்பு சுல்தான் அவர்கள் அமர்ந்த இடம். அந்த பலகை அப்படியே அவர்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். திப்பு சுல்தான் பழைய கட்டடம் கட்ட குத்தி இருக்கிறாங்க. மிக அற்புதமான கட்டடக்கலை, பழைய கட்டடக்கலை. அழகான ஒரு அமைப்புல எல்லா பக்கமும் நல்ல காத்தோட்டம். பழைய காலத்து ஜன்னல் பாருங்க. ஜன்னல்லாம் பழைய காலத்து ஜன்னல். அந்த ஜன்னல் பெரிய வடிவத்திலே இதெல்லாம் அரபு நாடுகளே இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறது. மிக அற்புதமான ஒரு இடத்திற்கு ஜியாரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இப்போது நம்ம அந்த குரான், அவங்க கைப்பட எழுதின குரானை பார்க்கிறோம். மிக அற்புதமாக இருக்குது பாருங்க. யமன்ல இருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி யமன்ல இருந்து வந்தவங்க சென்னையில் அடங்கப்பட்டிருக்காங்க. இவங்களுக்கு பின்னாலதான் வந்திருக்கணும். நம்ம மோத்தி பாபான்னு சொல்லுவோம்ல, அவர்கள் இவங்க ஊரை சேர்ந்ததான் இருக்கணும். அவங்க மெட்ராஸ்ல அடங்கியிருக்காங்க. இவங்களுக்கு பிந்தி வந்தவங்க, அவங்கள பார்த்தவங்க எல்லாம் இப்போ இருக்காங்க. சென்ற நூற்றாண்டிலே வந்தவர்கள் மோத்தி பாபா இவர்கள். அதே மாதிரி இவர்களுடைய அடக்கத்திற்கு வந்தவர்கள் யார் என்று சொன்னால் நம்ம மம்பரத்தை சேர்ந்த செய்யது அலவி தங்கள். அவங்க தான் யமன்ல இருந்து அவங்களும் இவர்களுடைய அந்த ஜனாசா தொழுகையை தொழுது அடக்கம் செய்ததாக வரலாற்று பதிவுகள் காணப்படுகிறது. மம்பரத்திலே அவர்கள் அடங்கியிருக்கிறார்கள். அந்த சிறப்பான ஒரு ஜியாரத்துக்குரிய இடம். இந்த ஜியாரத்துக்கு நாம் வந்தோம். அதே ஜியாரத்து உணர்வு உங்களுக்கும் வர வேண்டும் என்பதற்காக இந்த ஜியாரத்தை ஒரு பதிவாக பதிந்து நம்ம என்ன செய்யறோம், எல்லா மக்களும் பார்க்கணும். நீங்கள் கேரளாவுக்கு வந்தீங்கன்னா இவங்களை தாராளமா என்ன செய்யுங்க, ஜியாரத் செய்யுங்க. ரொம்ப இவங்களெல்லாம் இஸ்லாத்துக்கு ரொம்ப பெரிய தொண்டாட்டி இருக்காங்க. இன்றைக்கு கேரளால இவ்வளவு பெரிய முஸ்லிம்கள் இருப்பதற்கு காரணம் யாருன்னா இது போன்ற சீதேவிகள் அவர்கள் தங்களே தியாகம் செய்திருக்கிறார்கள். அத்தகைய தியாகம் செய்த அந்த சீதேவிகளுக்கு
நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களை பார்ப்பதன் மூலமாக, அவர்களுடைய சமீபத்தில் இருந்து அவர்களுக்கு நாம் துவா செய்வதன் மூலமாக அவருடைய துவாவை நாம் பெற்றுக்கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். இறைவன் எல்லோருக்கும் நல்லுதவி செய்வானாக. ஆமீன். இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து நம்முடைய ஜிப்ரி தங்கள் பாவா அவர்களுக்கு நம்முடைய மாவீரர் திப்பு சுல்தான். இது எப்படி வந்தாங்கன்னு சொன்னா, அந்த மன்னர் சாமுத்திரி மன்னன் வந்து வர்மா வந்து திப்பு சுல்தான் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஞானி வந்திருக்கிறாங்க யமன்ல இருந்துன்னு சொன்ன உடனே அவர்களை பார்ப்பதற்காக அவர்கள் தமிழ்நாட்டில இருந்து, அப்போ எல்லாம் ஒன்னாதான் இருந்திருக்கு. இப்போ தான் நம்ம கேரளா தமிழ்நாடுன்னா நம்ம பேர் வச்சிருக்கோம். அப்போ சென்னை மாவட்டம்னு சொல்லி இருந்திருக்கு. அதுல எல்லா 3-4 மாநிலங்கள் சேர்ந்ததாக இருந்திருக்கிறது. அப்போ இந்த வர்மா அவர்கள் அவருக்கு தகவல் சொல்லவும் நம்ம திப்பு சுல்தான் அவர்கள் இங்க வந்து நம்ம இவங்களை சந்திச்சு அவங்களோட உட்கார்ந்து பேசி மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பரிமாற்றங்கள் நடைபெற்று இருக்கிறது. அந்த நினைவாக அவர்கள் கட்டி கொடுத்த ஒரு பெரிய பாருங்க நீர் தடாகம் ரொம்ப அற்புதமா இருக்குது. அந்த எல்லா பக்கமும் இருந்து வரலாம். கீழே வாங்க தெரியும். அந்த பக்கம் 4 பக்கமும் இருக்கு. தண்ணி ரொம்ப சுவையா இருக்குது. தண்ணி வந்து மிக மிருதுவா இருக்குது, சுவையா இருக்கு. மக்கள் இதை நல்லா பயன்படுத்துகிறார்கள். இது பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நீர் தடாகம் ரொம்ப அற்புதமா இருக்குது. பாருங்கள், உங்கள் பார்வைக்காக நாம் இதை படம் எடுத்திருக்கிறோம். அதுக்கு பின்னாலதான் அவங்க தர்கா இருக்குல்ல, டூம் தெரியுது இல்ல, அதான் தர்கா. இது வந்து குளம், சரியா, பெரிய நீர் தடாகம். அதில் பாருங்க அழகான பறவைகள் வாத்துகள்லாம் நீந்திக்கிட்டு இருக்கு. தண்ணி ரொம்ப சுத்தமா இருக்கு. அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு நல்ல இடங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை தொடர்ந்து நமக்கெல்லாம் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹ்.